தமிழகம் முழுவதும் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் எனும் தேர்தல் பிரச்சாரத்தை திமுக துவக்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் யார் தலைமையில் இந்த தேர்தல் பிரச்சாரமானது துவங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல இல்லந்தோறும் ஸ்டாலின் என்ற பெயர்ல திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் திண்ணை பிரச்சாரம் என்பது துவக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலானது விரைவில் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சியின் வாயிலாக அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பல்வேறு நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார். அதில் இன்று முதல் திமுக அரசின் சாதனைகளை குறித்து மத்திய அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையிலும் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்புல காணொலி வாயிலாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராத நிலையில் கடும் நெருக்கடியில் அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை மக்களிடையே பரப்புரையாக மேற்கொள்ளும் வண்ணம் திமுக நிர்வாகிகள் அந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம், அதேபோல் குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரக்கூடிய கலைஞரின் கனவு திட்டம், வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக 5 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கும் திட்டம், முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் என பல்வேறு தரப்பினரையும் குறித்து நேரடியாக பரப்புரை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் இந்த திண்ணை பிரச்சாரமானது இன்று முதல் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது ஜாபர்கான்பேட்டையில அமைச்சர் மா சுப்பிரமணியன் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் நேரடியாக சென்று திமுக அரசுடைய அந்த சாதனைகள் குறித்து அவர் பேசியதுடன் தொடர்ந்து மக்களிடையே குறைகளையும் கேட்டறிந்தார். சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்று முதல் தினந்தோறும் அந்த கூட்டங்களை நடத்தி மக்களை அணுகி ஒவ்வொரு வீடாக சென்று துண்டறிக்கைகளையும் வழங்கி வருகிறார்கள். அதில் நடப்பு நிதியாண்டுல தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையுடைய சிறப்பம்சங்கள், திமுக அரசு 2.5 ஆண்டுகளாக செய்த அந்த சாதனைகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த துண்டு பிரசுரங்கள் வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது. நாடும் நமதே 40 நமதே என்ற முழக்கத்துடன் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இந்த திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்று முதல் அடுத்த 1 மாத காலத்திற்கு இந்த திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதற்கு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.